ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனலைசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா EUR NZD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனலைசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தானா கூட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 3999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இருக்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஷேர் பண்ணுற இந்த சார்ட்டை தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி, டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத இப்போ ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? EUR NZD இப்படி தான் வந்து சார்ட் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் டார்கெட் அடித்ததுக்கப்புறம். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் எப்படி நம்ம இதை பிக் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெண்டு தான் நமக்கு வந்து முக்கியம். ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன் சைடில் வந்து ஃபாலோ ஆகிட்டுருக்கு. அதில் ஒரு CHO நமக்கு வந்து கொடுத்துருச்சு. ஸோ கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்துருச்சு. இந்த மூவ்மெண்ட்டை பார்த்தாலே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். டேரெக்டாக கீழே இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் வச்சு மேலே போகுது. ஸோ இந்த இடத்துல அடித்து கீழே விழுக போகுதுன்னு தாராளமாக தெரியும். ஜோனுக்குள்ளே என்ட்ரானோன்னா நம்மளுடைய மார்க்கெட்டை வந்து நம்ம 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இது பண்ணோம். நான் ஏன் வந்து இங்கிருந்தே எடுக்கல அப்படின்னா, நம்ம போஸ்ட் பண்ணுறப்போ இந்த மூவ்மெண்ட் வந்து வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற என்ட்ரிஸ் நம்ம வந்து காமிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஜென்யூனாக இருக்கும் அப்படின்றதுனால தான் எடுத்து வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த இடத்துல இருக்கிற இந்த என்ட்ரியே வந்து ட்ரிகர் ஆகிருக்கும். இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு டேரெக்டாக மார்க்கெட் கீழே போயிருக்கும். சரிங்களா? அதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போ 5 மினிட்ஸில் ஒரு என்ட்ரி ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். 5 மினிட்ஸில் இங்கே நல்லா போயிட்டுருக்கு. நமக்கு ஆர்டர் பிளாக் எதுவுமே வந்து முறையாக வந்து கிடைக்கல. ஸோ 15 மினிட்ஸில் பார்க்கலாம். 15 மினிட்ஸில் வந்து இந்த இடத்துல நல்ல ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது. உங்களுக்கு இந்த ஆர்டர் பிளாக் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஏன் இந்த ஆர்டர் பிளாக் அப்படின்னு பார்த்தாலும் உங்களுக்கு லிக்விடிட்டி இந்த ஆர்டர் பிளாக் வந்து கலெக்ட்டும் பண்ணியிருக்கு. லிக்விடிட்டி அந்த கடைசி கேண்டலுக்கு மட்டும்தான் விட்ருக்குது. மற்றதெல்லாம் லிக்விடிட்டியும் கலெக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஃபாஸ்ட்டாக இறங்குது. இப்போ நம்ம வந்து 5 மினிட்ஸுக்கு போகலாம். அதுக்குள்ளே ஏதாவது ஆர்டர் பிளாக் கிடைக்குதா அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கெட் நல்லா கீழே போகுது. மறுபடியும் மேலே வந்து இந்த ஆர்டர் பிளாக் வந்து எடுக்குது. ஸோ வந்து இங்கே என்ட்ரி போடுறோம். SL வந்து கொஞ்சம் அதிகமாகவே வச்சிடலாம். சரிங்களா? SL வச்சுட்டு டைரெக்டாக வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் மாற்றி கீழே வரைக்கும் நம்ம வந்து இழுத்துக்கலாம். சரிங்களா? இந்த வரைக்கும் இருக்குது. ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டின்னு நான் வந்து ஆல்ரெடி இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணும். இது வரைக்கும் சாலிடு. இதுக்கு கீழே வந்து நம்ம ரீசன்ட் ஸ்விங் லோ இருக்கிறதுனால அந்த என்ட்ரியை நம்ம வந்து டைரெக்டாக மிக்ஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இது வந்து 1 ஹவர் என்ட்ரி. அப்படியே வந்து 15 மினிட்ஸுக்கு மாற்றுவோம். வேறு ஏதாவது ஜோனில் வந்து டேப் ஆகிருக்கா அப்படின்றத வந்து ஒரு கிராஸ் செக் பண்ணுவோம். எஸ், இந்த இடத்துல வந்து இந்த ஜோனில் டேப் அடித்து இங்கே ஒரு என்ட்ரி கொடுக்குது. SL ஆனால் அதிகமாக தான் வைக்கணும். ஏன்னா இந்த என்ட்ரிக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா இதை டபுள் டாப்புன்னு போட்டு இங்கே இருக்கிற இந்த கேண்டில் வந்து ஆப்ரேட் பண்ணி தூக்கிட்டு போயிடுவானுங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குது. தூக்குறானுங்களான்னு பார்ப்போம். இல்லை, நம்ம மார்க் பண்ண இந்த ஆர்டர் பிளாக்லேயே நீட்டாக எடுத்துருச்சு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்றதையும் நம்ம சொல்லிடுவோம். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். ஏன்னா இதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டபுள் டாப் வந்து மார்க்கெட் வந்து ஃபார்ம் பண்ணிடுச்சு. சிங்கிள் டாப்பு, இது வந்து டபுள் டாப்பு மார்க்கெட் ஃபார்ம் பண்ணி இதை லிக்விடிட்டின்னு எடுத்து ஆக்சஸ் பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து இன்வேலிட் ஆகிடுச்சு. சரிங்களா? அது அந்த லிக்விடிட்டி க்ரியேட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து மேலே அடிச்சு தூக்கி நம்மளுக்கு மேலே இருக்கிற ஒரு SL வந்து தட்டிட்டு அப்புறம் தான் மார்க்கெட் கீழே போகும். ஸோ வந்து லிக்விடிட்டி இருக்காங்கிறது மெயின். அதை செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரேடு வந்து இன்னும் நல்லா சூப்பராக வந்து அமைஞ்சிரும். சரிங்களா? இது வரைக்கும் தான் இருக்கா லோ? எஸ், இது வரைக்கும் இருக்குது. இது வரைக்கும் சாலிடு. இதுக்கு மேலே கொடுக்குறதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா தான். சரிங்களா? இதெல்லாம் வந்து அடுத்த வாரம் உங்களுக்கு இருக்கிற வீடியோஸில் வந்து இது வரும். இது எப்படி ஆக்டிவேட் ஆகுது, இதை நான் ஏன் மார்க் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் அடுத்த வாரம் இருக்கிற வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க, இன்றைக்கி நான் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 3999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோட ஸ்டார்டிங்கில் இருக்குது. வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.